வெள்ளூர் எஜுகேஷனல் அகாடமி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சான்றோர்கள் வளர்த்த தமிழ் பகுதி 4 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 வீடியோக்கள் பதிவிட்டிருக்கோம். இது 4வது வீடியோ. இந்த 3 வீடியோக்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். This video is sponsored by BuyMote mobile app. இப்போ முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது சான்றோர்கள் வளர்த்த தமிழில் பொய்யாமொழி புலவர். இவர் கிபி 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் பிறந்த ஊர் தொண்டை நாட்டில் துறையூர். இவர் பாடிய தஞ்சை வாணன் கோவை வர்க்க எழுத்துக்களின்படி அமையும் கோவை நூல். எனவே இது வர்க்க கோவை என்றும் இதனை அழைக்கிறாங்க. இந்த நூல் நம்பியக பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கண நூலிற்கு இலக்கியமாக திகழக்கூடியது இந்த தஞ்சை வாணன் கோவை. நெல்லை மறைநாட்டை ஆண்ட மானவர்ம குலசேகரனின் படைத்தலைவன் தஞ்சை வாணனை பாடியதால் தஞ்சை வாணன் கோவை என பெயர் பெற்றது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பரஞ்சோதி முனிவர். இவர் கிபி 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள மீனாட்சி தேசிகரின் மகனாக பிறந்தவர். இந்த பரஞ்சோதி முனிவர் சிவபெருமானுடைய 64 விளையாடல்களை சிறப்பித்து கூறும் திருவிளையாடல் புராணத்தை இயற்றியிருக்கார். இந்நூல் வடமொழி ஹாலஸ்ய மகாத்மியத்தை அடிப்படையாக கொண்டது. மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் என 3 காண்டங்களையும் 65 படலங்களையும் 3363 பாடல்களையும் கொண்டது. இவருக்கு முன்பே பெரும்பற்ற புலியூர் நம்பியும் வேம்பத்தூராரும் திருவிளையாடற் புராணம் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இவர் எழுதின பரஞ்சோதியுடைய திருவிளையாடல் புராணமே சிறந்ததாக இருக்கு. மதுரை 64 திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி, வேதாரண்ய புராணம், இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் சேரை கவிராயர். கிபி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கும்பகோணத்தை அடுத்த திருச்சேரை என்ற ஊரில் இவர் பிறந்திருக்காரு. இவருடைய காலம் கிபி 1550 முதல் 1600 இருக்கலாம், அல்லது கிபி 1550 முதல் கிபி 1575. இந்த காலத்தில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆசு கவிராசர், வண்ண கவிக்களஞ்சியம், கவிராச சிங்கம் என்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் இவர் சேரை கவிராயர். இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா திருக்காலத்தி நாதர் உலா, திருவாட்போக்கி நாதர் உலா, சேயூர் முருகன் உலா, திருக்காலத்தி நாதர் இட்ட காமிய மாலை, திருவண்ணாமலையார் வண்ணம். இவருடைய பணுவல்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் செவ்வைச்சூடுவார். கிபி 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மானாமதுரையை அடுத்த வேம்பற்றூரை சேர்ந்தவர் செவ்வைச்சூடுவார். இவர் ஒரு அந்தணர். வடமொழி பாகவதத்தை தமிழில் எழுதியிருக்காரு. இது விண்டு பாகவத புராணம் என்றும் அழைக்கப்படுது. 4973 பாடல்கள் இதில் இருக்குது. இவருடைய பாடல்கள் இசை நயம் மிக்கவை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை சேரும். தேங்க்யூ.